ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள். சார், இப்போ முஸ்லீம் நாடுகள் ஏன் வறுமையில் இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம நேர்காணல் ஜீவா ஹிஸ்டரியிலையும் பேசியிருக்கோம், ஜீவா டுடேலையும் பேசியிருக்கோம். உலகிலே ஒரு வறுமையான நாடு, ஒரு கொடுமையான நாடு, குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு தூளுமாக இருக்கும். நம்ம இதில் கூட சொல்லுவாங்க, பாரு என்ன குழந்தை என்ன சோமாலியா நாட்டு பிள்ளமா இருக்குது, ஒழுங்காக சாப்பிடுதா இல்லையா அப்படின்லாம் பேசக்கூடிய வழக்கம் உண்டு. ஏன் சோமாலியாங்கிற ஒரு நாடு மட்டும் இவ்வளோ வறுமையில் இருக்குது? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ எவ்வளவோ ஆப்பிரிக்க நாடுகள் வறுமையில் இருக்குது, ஆப்பிரிக்க நாடுகள் நல்லாவும் வந்திருக்கு. இந்த சோமாலியாங்கிற நாடு மட்டும் இப்படியே இருப்பது காரணம் என்ன? வழக்கம் போல் அந்த அமெரிக்க காலனிகளுடைய இதுவா, அந்த நாட்டில் தண்ணீரை அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லையா, இல்லை வளங்கள் இல்லையா, மனித உழைப்பு சரியாக பயன்படுத்தப்படலையா? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. ஏன் உலகில் அதே நிலையிலே இருக்குது? இப்போ குண்டு போட்ட ஜப்பான் இன்னைக்கு எங்கேயோ வந்துருச்சு. ஆமாம், குண்டு போட்டதுக்கப்புறம் இன்னும் அந்த நாட்டில் அந்த கதிர்வீச்சினால குழந்தைகளுக்கு மூச்சுத்திறல் வருது, கண்ணு தெரியாம பறக்குதுன்னா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஜப்பானுடைய லெவலுங்கிறது வேற, மிரட்டிட்டான். ஸோ எவ்வளவோ நாடுகள் விழுந்து கீழே விழுந்து போருக்கு பிறகுலாம் கூட எந்திரிச்சு வந்திருக்கு. ஆனா சோமாலியாவை பற்றிய பேர் மட்டும் மாறவே இல்லை. சோமாலியா நாடு கொடுமையில் நாடு, வறுமையான நாடு. சோமாலியாவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள்லேயே ஒரு வளமும் இல்லாத நாடுன்னா சோமாலியாவை தான் சொல்லலாம். ஒரு நாடுன்னு சொன்னால் ஒரு விவசாயம், அது மாதிரி தண்ணீர் வசதி இருந்தால் அந்த நாடு முன்னேற்றமாக இருக்கும். அல்லது கனிம வளங்களில் தங்கம், வெள்ளி, கோமியம் என்னென்னமோ கிடைக்குதுல்ல பூமியிலேருந்து, அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு நிலக்கரி மாதிரியான ஒரு வளங்கள் இருந்தால் கூட அதை ஏற்றுமதி செஞ்சு அதை விற்பனை செஞ்சு நாட்டுக்கு வருவாய் பெருக்குனாங்கன்னா ஒரு மக்களுடைய பொருளாதாரம் செழிப்பாக இருக்கும். அந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது. அதாவது வறண்ட பாலைவன பகுதி மாதிரி தான் இருக்கேன். தண்ணீர் அந்த இயற்கை வளங்கள்லாம் கிடையாது. ஏரி, பெரிய கண்மாய்கள், ஆறுகள் ஓடக்கூடியது, அதெல்லாம் அந்த தானே ஒரு நாடு முன்னேறும். ஒன்றுமே இல்லாத ஒரு நாடாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் அந்த அதில் உள்ள அந்த பழங்குடி மக்கள் தான் சோமாலியாவில் இருக்கிறவங்கலாம் பழங்குடி மக்கள். அவங்க நபிகள் நாயகம் காலத்திலே அவங்க இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்க. இப்போ 1400 முன்னாடி 1400 வருஷம் நபிகள் காலத்தில் கட்டப்பட்ட 1400 வருஷம் ஆச்சு. கிபி 6ஆம் நூற்றாண்டு நபிகள் 6ஆம் நூற்றாண்டில் 1400 வருஷம். ஆமாம், 610 நபி நான் 570 பிறக்கிறாங்க. 610 நான் நபின்னு சொல்கிறாங்க. அது அந்த 610 இருந்து ஆரம்பித்தாலும் நபிகள் நாயகம் காலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், மக்காவில் துன்பத்துக்கு ஆளானவுன எல்லாரும் அபிசினியான்னு ஒரு நாட்டுக்கு போங்க அப்படி அனுப்புனாங்க. ஆமாம், அபிசினியாவுடைய பார்டர் தான் சோமாலியா. அபிசினியாவுக்கு போனாங்க. அந்த வகையில் இந்த பார்டர் வகை இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சோமாலியாவும் அபிசினியாவுக்கு உட்பட்டத்தான் இருந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க எங்கள் வரலாறுகளில். ஆனால் அந்த மற்ற வரலாற்று நபித்தோழர்கள்லாம் கல்லால் அடிச்சுலாம் விரட்டுறாங்களே, உருவ வழிபாட்டுக்கு எதிராக இருக்கீங்கன்னு சொல்லி மக்காவிலேருந்து விரட்டுறாங்க, அடிச்சு விரட்டுறாங்க. விரட்டப்பட்டவங்க எங்கே போகிறாங்கன்னா அபிசினியாவுக்கு போகிறாங்க. அபிசினியாவுக்கு போனதோடு அபிசினியாவும் இதுவும் பார்டர் ஒட்டுன பகுதியாக இருக்கிறதுனால அப்போவே இந்த சில முஸ்லீம்கள் அங்கேயும் போயிட்டாங்க. அந்த தொடர்ச்சியிலேயே அவங்க இஸ்லாம் ஆயிட்டாங்க. சோமாலியா மக்கள் இவங்களுடைய அறிமுகத்திலேயே கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அதில் அவங்க அப்போ இருந்து தொடர்ச்சியாக முஸ்லீம் ஆகிட்டாங்க. சோமாலியாவில் தலைநகரத்தில் நபிகள் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்குது. நபிகள் வாழும்போது, அவங்க மதீனாவில் வாழும்போது அங்கே ஒரு 1400 ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிவாசல் இன்னைக்கு இருக்குது பராமரிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா இஸ்லாம் துவக்கத்திலே உள்ள நுழைஞ்ச ஒரு நாடு சோமாலியாங்கிறது. அந்த மெக்காவுக்கு முன்னாடியே மெக்காவில் ஏத்துக்கலையே. ஆமாம், மெக்காவில் பின்னாடி தான் வரும். அதுக்கு முன்னாடியே அவங்க பேருந்து அப்போ இந்த மக்காவில் விரட்டுறான்னு பயந்து தானே ஓடுறாங்க அபிசினியாவுக்கு. அபிசினியாவுக்கு போகும்போது அபிசினியாவில் தான் சோமாலியா இருந்துச்சுன்னு சொல்லி முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர் நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர் அப்படி ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. சோமாலியா அபிசினியாவுக்கு கீழே இல்லை, அபிசினியாவுக்கு அருகில் இருந்தது. ஆனால் அபிசினியாவுக்கு வந்தவங்க அங்கேயும் வந்திருக்கிறாங்க, அங்கே சோமாலியாவுக்கு போயிருக்கிறாங்க. அபிசினிய மன்னர் கீழே அது இல்லைன்னு சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ இஸ்லாம் அப்போ வந்துருச்சுங்கிற ஒத்துக்கிறாங்க எல்லாருமே. எல்லா வரலாற்று ஆசிரியர்களுமே அப்போவே இஸ்லாம் அங்கே வந்துருச்சுங்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் உருவான ஒரு நாடாக நல்ல ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமான ஒரு நாடாக தான் இருந்துச்சு. வறுமைப்பட்டில் இல்லை. அப்படியா? ஆமாம்மா, அந்த நபிகள் காலத்தில் நல்லா இருந்தது. நபிகள் காலத்துலலாம் எல்லா ஊரும் இருந்த மாதிரி. ஏன்னா அதை ஒன்றும் இல்லாத ஒரு நாடாக இருந்தாலுங்க உழைச்சி சாப்பிட்றதுக்கான வழி இருக்கும். பெரிய பணக்காரன் ஆகுறதுக்கு தான் இந்த மாதிரி வளங்கள்லாம் தேவை.
வளமே இல்லாத நம்ம நாட்டில் பெட்ரோல் இருக்கா? இல்லை. நம்ம நாட்டு நிலக்கரி இருக்குதா? இத்தனை பகுதியில் இல்லை. ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ல, உழைச்சி சாப்பிட்ற அளவுக்கு விவசாய பூமியில நம்ம பகுதி விவசாய பூமி இருக்குது. விவசாய பூமி இல்லாத மாநிலங்களும் நம்ம நாட்டில். ஆமா 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 ஆமா. அதான் அவன் வந்து சோமாலியா மாதிரி அவன் ஆகலை. சோமாலியா வந்து இவ்வளோ மோசமாக போகிறதுக்கு காரணம் வந்து அந்த நாட்டுடைய நிலைமை காரணம் இல்லை. அந்த நாட்டில் இருந்து கொண்டே வேலை வெட்டியை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். குறிப்பாக அந்த நாட்டில் வந்து நெருப்பு கோழி அதிகமாக வளரக்கூடிய நாடு அது. தீக்கோழிங்கிறாங்கல்ல, அந்த தீக்கோழி வந்து அதனுடைய இறகுகள் அதனுடைய தோல்லாம் நிறைய விலைக்கு போகும். அது மாதிரியெல்லாம் அதை ஏற்றுமதி ஒரு காலத்தில் செஞ்சுருக்கிறாங்க. அப்படியான ஒரு வளம் தான் அந்த நாட்டில் இருக்கிறது. அந்த நாடு எதனால் இப்படி ஆகுதுன்னு கேட்டால், அந்த சோமாலியா வந்து அது வந்து அந்த ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு வந்து அந்த எல்லையை வழியாக தான் பண்ண வேண்டி இருக்கிறது. அதனால அதை எல்லாரும் கைப்பற்ற பார்க்குறாங்க. இன்னைக்கு கூட கப்பல் போணுச்சுன்னா சோமாலியா கடற்கொள்ளையர்களுக்காக அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சோமாலியாவுடைய கடற்கொள்ளையர்கள் போய் கப்பலை கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. கடற்கொள்ளையர்கள் கடற்கொள்ளையனாலே சோமாலியர்கள் தான். சோமாலியா தான். ஏன்னு கேட்டால் அந்த அவங்கள கடந்து தான் எங்கேயும் போக முடியும். எப்படி இப்போ ஏமன் இருக்கிறதோ, செங்கடல்ல வந்து இந்த ஹவுதிகளை கடந்து போக முடியல இல்லை. அந்த மாதிரி ஹுர்முஸ் ஜலசந்தின்னு வச்சிருக்கிறான் ஈரான்ல. அதை கடந்து தான் நீங்க எந்த வர்த்தக கப்பல் ஈரான்ல அந்த ஜலசந்தி அது மாதிரி அங்கே வச்சிருக்கிறோம். ஹவுதிகளுக்கு செங்கடல். எகிப்துல வந்து சூயஸ் கால்வாய் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பகுதியாகும் அந்த சோமாலியா. அந்த சோமாலியா கடல் வந்தா அவங்க எல்லையில வந்து தான் தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அப்படி அடிச்சிருவாங்க. அதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லா நாடுகளும் வந்து நம்ம அதை கைப்பற்றிக்கிறன்னு அப்படிங்கிறதுக்காக வேண்டி சோமாலியாவில் வந்து வளர்த்த நாடி தான் எல்லாரும் போவானு பெரும்பாலும். சோமாலியாங்கிற ஒரு நாட்டில் நமக்கு ஒரு தளம் இருந்தால் தான் நம்ம வணிக கப்பல்கள் ஃப்ரீயாக போக வர இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி சோமாலியாங்கிறத வந்து பிரிட்டிஷாரு 1/3 பகுதி அவன் கைப்பற்றிக்கிறான். சரி. இத்தாலியர்கள் கடலுக்காண்டி அந்த கடலுக்காண்டிய இத்தாலியர்கள்ட்ட ஒரு 1/3 பங்கு இருக்கிறது. அதே மாதிரி பிரான்ஸுக்காரன்ட்டே 3 நாடை தான் இருந்துச்சு. சோமாலியாங்கிறது இந்த கடல் வணிகத்துக்காக வேண்டி என்ன செய்யுது, உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு முனை, அது நல்ல ஒரு பகுதி. அது கடல் வணிகம் செய்கிறவங்களுக்கு அது முக்கியத்துவம் தெரியும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 3 நாடு வந்து அதை இது பண்ண உடனே உள்நாட்டில் பெரிய புரட்சிலாம் ஏற்பட்டு கடைசியில் அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு 3 நாடு சேர்த்து ஒரு நாடு ஆயிடுச்சு. ஒரு நாடு ஆன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அதை வந்து நிரந்தர ஒரு அரசாங்கம் உருவாக முடியலை. அவங்க ஐநாவுடைய கண்ட்ரோலில் அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சு நடத்துகிறாங்க. பொம்மை அரசாங்கத்தை வச்சு நடத்தும் பொழுது அதில் பொதுவாக அமெரிக்காவுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் அமெரிக்காவுக்கு அடிமை ஐநாண்டில் அமெரிக்கா தானே. பிரிட்டிஷ் காலனியில இருந்ததா அமெரிக்கா கிட்ட இருந்ததா? அது பிரிட்டிஷார்ட்ட 1/3 இருந்தது, 1/3 பங்கு பிடிச்சிக்கிட்டான். இத்தாலியில் 1/3 பங்கு இருந்தது. பிரான்ஸில் 1/3 பங்கு இருந்தது. மூணு நாடா வச்சிருந்தானுவோம். சோமாலியாங்கிற ஒரு நாடே காலனியா இவங்களே இந்த 3 நாட்டையும் விரட்டின பிறகுதான் சோமாலியான்ற பேர் அதுக்கு வருது. அதுக்கு முன்னாடி வேற ஒரு பேர்ல இருந்திருக்குது. அது அந்த குழுக்கள் பேர்ல வச்சுட்டு இருந்திருக்காங்க சோமாலியாவில். அது சோமாலியா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருப்போம்னு உண்டான பிறகு அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த நாடு ஐக்கிய நாடுகள் சபை தலையிடுது. சர்வதேச பன்னாட்டு நிறுவனம் தலையிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அங்க ஒரு அரசாங்கத்தை உண்டாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. எப்ப இவங்க இந்த காலனி ஆதிக்கம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அதை உண்டாக்குறாங்க. அந்த எல்லாத்தையுமே சொல்றதா இருந்தா, அந்த சோமாலியாவோட இன்னைக்கு உள்ள சோமாலியாவுடைய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டை போல 5 மடங்கு. நம்ம நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி 5 மடங்கு, 6-7 நாட்டுக்கு சமம். 6-7 நாட்டுக்கு சமம். அப்படி தமிழ்நாடே தனி நாடுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடை விட சின்ன சின்ன பகுதியில நாடா இருக்கு. சின்ன சின்ன எண்ணிக்கையில் உள்ள எவ்வளவு அந்த துபாயில பாக்குறோம். துபாய் அபுதாபிலாம் இருக்கு. தமிழ்நாடெல்லாம் 10 துபாய் 20 துபாய் சமம். அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா 5 மடங்கு அதிகமா இருக்கிறாங்க. மக்கள் தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து 1,84,00,000 பேர், ஏறக்குறைய 2 கோடி, 1,84,00,000 பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க. அதில் எல்லாருமே முஸ்லீம் அல்லாதவங்களே கிடையாது. சோமாலியாவில் அனைவருமே 14 நூற்றாண்டா முஸ்லீம். அந்த நாட்டில் வந்து காலத்தில் இருந்த இஸ்லாமியை தவிர அங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு நாடாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பிரிட்டிஷார்லாம் போன பிறகு, உதாரணமாக சோமாலியாவுடைய எல்லை வந்து எத்தியோப்பியா ஒரு பக்கம் மேற்கே எத்தியோப்பியா இருக்குது, கென்யாங்கிறோம்ல அது தென்மேற்கில் இருக்குது, மற்ற பக்கமெல்லாம் கடல் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்குது.
அந்த மாதிரி இருக்கிற என்ன சொன்னால் இஸ்லாமும் அப்போ அபிசினியா தொடர்பில் இஸ்லாம் வந்துருச்சு. வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த சோமாலியா 1800க்கு முன்னாடி 1800க்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த துபை அபுதாபிலாம் குழுக்களால் ஆளப்பட்டுச்சுல, அது மாதிரி அவன் ஒரு புதுக்கோட்டை ஒருத்தன் மாதிரி நம்ம நாட்டில் இருந்தாங்கல்ல, புதுக்கோட்டை ராஜா, ராமநாடு ராஜா, ஆமாம், அந்த மாதிரி மாமல்லபுரத்தில் ஒரு பல்லவ ராஜான்னு இருந்த மாதிரி திருவாங்கூர் சமஸ்தானம் இந்த மாதிரியான அடிப்படையில் தான் சோமாலியா வந்து ஒரு நாடாக இல்லாமல் அந்த இனக்குழுக்களால் ஆளப்படுது. இனக்குழு ஆளுதுன்னா ஒரு இந்த ஊருக்கு இவர் தலைவர், அந்த ஊருக்கு அவர் தலைவர். அப்போ நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் இருக்கிறாங்க. 800க்கு முன்னாடியெல்லாம் நூற்றுக்கணக்கான லோக்கல் ராஜா சிற்றரசர்கள் அவங்க கையில் அந்த நாடு இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு அப்போ தான் என்ன செய்யுதுன்னா 1800க்கு பிறகு தான் 1960 வரைக்கும் இது வந்து பிரிட்டானியா இவங்கெல்லாம் கைப்பற்றுறாங்க. அது 160 ஆண்டுகள் என்ன செய்கிறாங்கன்னா காலனி ஆட்சி. 1800 வரைக்கும் பல நாடு. அது சோமாலியாங்கிறது ஒரு 100-200 நாடாக இருந்திருக்கும். தனித்தனி குழுக்களுக்கும் போது நம்பர் நமக்கு தெரியலை. தனித்தனி குழுக்கள் ஆண்டிருக்காங்க போது 100 நாடாக கூட இருந்திருக்கலாம். அதை என்ன செய்கிறாங்கன்னா இந்த 3 நாடுகளும் கைப்பற்றி கொண்டு காலனி நாடுகளாக்கி வந்து 1800 தான் கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி 160 வருஷம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பிரெஞ்சு சோமாலாந்து, இத்தாலிய சோமாலாந்து, பிரிட்டானிய சோமாலாந்துன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த 3 நாட்டுக்கு தனித்தனி பேரை வச்சு இது பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஆட்சி இருக்கும் பொழுது தான் சுதந்திரம் 1960 இவங்கெல்லாம் அந்த என்ன வெளியேறிடுறாங்க. யார் பிரிட்டன், இத்தாலி இவங்கெல்லாம் வந்து ஒரு வளமும் இல்லை, உள்நாட்டு மக்கள்கிட்ட சப்போர்ட் இல்லைன்னு வெளியேறிடுறாங்க. வெளியேறின பிறகு என்ன செய்கிறாங்கன்னா 3 நாடு ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு நாடாக நம்ம இருந்துக்கிடுவோம். 3 பிரிட்டன்கிட்ட இருந்த சோமாலியா, இத்தாலிகிட்ட இருந்த சோமாலியா, ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்த சோமாலியா, இந்த 3 சோமாலியா ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு நாடாக ஆக்கிடுவோம். அப்போ அவன் 100 நாட்டை 3 நாடாக்கி வச்சுருந்தாங்க. இவன் 3 நாடும் சேர்ந்து ஒரு நாடாக ஆகுறது எப்போ ஆகுதுன்னா 1960. இப்போ தான் 1960 தான் என்ன செய்கிறாங்கன்னா சோமாலியா குடியரசுன்னு ஆகி தேர்தல் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அதன் அப்துல்லா உஸ்மான் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். மக்களாட்சி அப்போ 1960 மக்களாட்சி தான். எப்போ இந்த பிரச்சனை வருதுங்கிறக்கா சொல்கிறாங்க. அப்போலாம் உண்மை பிரச்சனை கிடையாது. 1960 இவங்க எல்லாம் போனதுக்கு பிறகு, அதாவது பிரிட்டனு, இத்தாலி, பிரான்ஸ் எல்லாம் போன பிறகு இவங்க 3 பேருமே ஒன்றா கூடி நமக்குண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை உண்டாக்கிறோம்னு சர்வதேச மேற்பார்வையில் தான், சர்வதேச மேற்பார்வையில் தேர்தல்லாம் நடந்து அப்துல்லா உஸ்மான் என்பவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. அவர் வந்து ஒரு யூத் லீக்னு ஒன்று வச்சுருந்தார், சோமாலி யூத் லீக்னு ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சுருந்தார். அதன் பேரில் ஜெயிக்கிறார். அவர் வந்து 1967 7 வருஷம் பதவியில் இருக்கிறார். 1960 தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 67 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாடாக இருக்குது சோமாலியா. ஒரு நாடாக ஆகிறது, ஒரு அதிபரின் கீழே வருது, அந்த மாதிரி வருது. ஆனால் அவர் என்ன செய்கிறாங்கன்னா 67 வந்து அதிபர் தேர்தலில் அவரை வந்து அப்துல் ராஷித் அலி என்பவர் தோற்கடிக்கிறார். 7 வருஷம் அதிபராக இருந்தவரை தோற்கடிச்சிட்டு இந்த அப்துல் ராஷித் அலி என்பவர் ஆட்சிக்கு வர்றார். இவர் ஆட்சிக்கு வந்தோன்னு இது 67. இவர் 2 வருஷம் கூட ஆள முடியலை. அவரை வந்து அங்கே உள்ளவங்களே போட்டு தள்ளிடுறாங்க, இராணுவத்தில் உள்ளவர்களை. இராணுவத்தில் உள்ளவரை இந்திரா காந்தியை சுட்டு கொண்ட மாதிரி அந்த மாதிரி அவரை கொலை பண்ணிட்டு என்ன செய்கிறாருன்னா அங்கே உள்ள ஒரு இராணுவ தளபதி இராணுவ ஆட்சியை கைப்பற்றிக்கிறார். 67 முடிஞ்சு 67 வரைக்கும் 60 to 67 வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். 60 to 67 வந்து மக்கள் ஆட்சியை நடந்து இருக்கு. 7 வருஷம். ஆமாம், 7 வருஷம். அதுக்கப்புறம் இவரை வந்து கொன்ற பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த இவர் ஒரு இராணுவ தளபதி முகமது சியாத்துன்ற ஒரு பேர், அவர் தலைமையில் ஆட்சியை கைப்பற்றுறாரு. ஆனால் எந்த புரட்சியும் நடக்க ரத்தம் சிந்தலை. அவர் கைப்பற்றிடணும்னு மக்கள் சைலண்டாக தான் இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அவர் அந்த பழைய ஆட்சின்னு அதிருப்தி உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த 2வது அதிபராக வந்தார் இல்லையா, அவர் மீது பெரிய அதிருப்திக்கு போய் தான் அவரை போய் கொள்றாங்க. அவர் எதுவும் அமெரிக்காவோட கைப்பாவை மாதிரியா அந்த மாதிரியா அது மாதிரி பின்னாடி குற்றச்சாட்டு வருது அதில். அப்போ வந்து அந்த பின்னாடி வந்து அந்த இராணுவ தளபதி வந்த பிறகு அவர் அமெரிக்க கைக்கூலியாக இருந்தாருங்கிற ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. அப்போ இந்த இராணுவ தளபதி வந்து ஆட்சியை வந்து சோசலிச ஆட்சியாக கொண்டு வர்றார். சோசலிசம்னா ரஷ்யாவுடைய வழிகாட்டுதல்ல. அது ஏறக்குறைய கம்யூனிஸ்ட் அடிப்படையில் 69க்கு பிறகு 69 இந்த இராணுவ தளபதி வந்து அந்த மாதிரி கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இப்போ அமெரிக்கா இவங்களுக்கெல்லாம் அது பிடிக்காதுல்ல. ஆமாம், அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சோசலிசத்தை காலி பண்ணுறதுக்காக வேண்டி உள்நாட்டு கிளர்ச்சி குழுக்களை உசுப்பி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி உசுப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெரிய புரட்சி போராட்டம் அங்கங்கே பல இதுகள்லாம் நடந்து கொண்டே இருக்குது. பெரிய பெரிய உள்நாட்டு போர்
உள்நாட்டு போர் வந்து 1991 இருந்து 2000 வரைக்கும் அரசே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது. அதாவது எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவன் ஒரு பகுதியை பிடிச்சி நான் தான் ராஜாங்கிறேன். பழைய சோமாலியா எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அதிபர்னு இராணுவ தளபதியாக இருந்தால் கூட அவர் அந்த தலைநகரத்தில் உட்காந்துக்கிற முடியுமே தவிர பாக்கி உள்ள எல்லா பகுதியும், மதுரையை ஒருத்தன், திருச்சியை ஒருத்தன், தஞ்சாவூர் ஒருத்தன் பிடிச்ச மாதிரி என்ன செய்கிறான், ஒவ்வொரு குழுக்களாக கைப்பற்றி கொண்டு அரசு இல்லாத ஐநாவில் இந்த சோமாலியாவுக்கு அங்கீகாரமே இப்போ இல்லை. யார் அங்கீகரிக்கிறது? சோமாலியாங்கிறது இப்போ இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பேருக்கு வந்து அதிபர் இருக்காரே தவிர அவரால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த நிலைமை ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னு கேட்டால் பன்னாட்டு படை அனுப்புகிறாங்க. 2000 வரைக்கும் இப்படி இருக்குது, நாடு இல்லாமல் அவன் தான் ஒரு சரியாக வர ஒரு நாடை நம்ம ஆக்கணும்னு சொல்லி பன்னாட்டு படைகளை, எல்லா நாட்டு படைகளையும் வந்து ஐநாவுடைய அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா 2000 2012 வரைக்கும் பன்னாட்டு படைகளுடைய இறக்கி வைத்து அவங்களுடைய வழிகாட்டுதலில் ஒரு இடைக்கால அரசு நிறுவுறாங்க. அந்த இடைக்கால அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டால் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக இருக்குது. முதல் ரஷ்யாவுடைய ஒழிச்சாச்சுல, அதை எடுத்து தான் கிளர்ச்சியாளர் வர்றாங்க. அதனால இவங்க பன்னாட்டு படை என்ன செய்கிறான், அவன் வந்து ரஷ்யாவிலேருந்து ஒழிச்சு விட்டோம். ரஷ்யாவோட நேட்டோ படை மாதிரியா? நேட்டோ படையெல்லாம் நேட்டோ படை உருவாக்கி அது மாதிரி பன்னாட்டு படை. அதே மாதிரி பன்னாட்டு படைங்கிறதுல அமெரிக்கா தான் முக்கியமாக இருப்பாங்க. ஆமாம், பன்னாட்டு படையினாலே பேருக்கு தான் பன்னாட்டு படையை தவிர எல்லா பன்னாட்டு படைகளையும் இப்போ உசாமா பின் லாடனுக்கு ஆப்கானில் தாக்குனாங்க, பன்னாட்டு படைன்னு தான் பேர். முழுக்க அமெரிக்கா தான் செஞ்சு அதை. ஈராக்கும் பன்னாட்டு படைங்கிற பேரில் தான் செஞ்சாங்க. பன்னாட்டு படையெல்லாம் இறங்கல, அடையாளத்துக்கு 10 பேர் அனுப்புவாங்க. பன்னாட்டு படைகள்ங்கிறதுல உதவிக்காகவே என்ன செய்வான், நாங்கள் 2 விமானத்தை அனுப்புகிறோமா, 200 விமானம் இவனுடைய விமானமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த பன்னாட்டு படை என்பதை அமெரிக்காவுடைய படை தான், அமெரிக்காவுடைய ஆதரவு படைகளாக தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள அனுப்பிவிட்டு என்ன செய்கிறான்னா ஒரு இடைக்கால அரசை நிறுவி அவங்க அமெரிக்காவுடைய சார்பு நிலையில் அது செயல்படுறாங்க. அமெரிக்காவுக்கு அடிமை, அமெரிக்கா சொல்கிறபடி அங்கே சட்டங்களை வகுக்கிறது, வரி போடுவதிலிருந்து எல்லாம் அமெரிக்கா சொல்லக்கூடிய வகையில் இருந்தோன்னா மறு கிளர்ச்சி இப்போ ஆரம்பிக்குது. முதல்ல இந்த ரஷ்யாவுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பிச்சிச்சு. அது இவங்களுடைய அமெரிக்காவுடைய சப்போர்ட் தூண்டி விட்டா காலி பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இடைக்கால ஆரம்பித்தது இப்போ இருக்கிற அரசாங்கம் வரைக்கும் அமெரிக்காவுடைய சார்பில் நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே வந்து ஷபாப்னு சொல்லி ஒரு, ஷபாப்னா இளைஞர்கள்ன்ற அர்த்தம் அரபியில், அதுக்கு பேர் ஷபாப்னு பேரில் ஒரு இளைஞர் அமைப்பை உண்டாக்கி என்ன செய்கிறாங்கன்னா, இது அமெரிக்காவை வந்து ஆதிக்கத்திலிருந்து விடுபடணும், இது பொம்மை அரசை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், அந்த பன்னாட்டு படைகளுடைய தலையீடு இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளர்ச்சியை கொண்டு வந்து அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமிய அரச குடியரசு நிறுவனம்ன்ற சேர்த்துக்கிறாங்க. அதில் யார், அமெரிக்காவா? இந்த ஷபாப் வந்து அமெரிக்கா சப்போர்ட்டா ரஷ்யா சப்போர்ட்டா? அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு. அமெரிக்கா சோசியலிச ஆதரவு, அதில் சோவியத்துக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியாது. சோவியத்தை காலி பண்ணல இவங்க இருந்திருக்கிறாங்க. சரி, அப்புறம் அமெரிக்கா நீ என்ற அவன் வேணா, நீ எதுக்கு எங்களை ஆள்ற, நீ வேணா, அமெரிக்காவோ ரஷ்யாவோ ரெண்டு பேருமே வெளியாள் தானே. அதனால இவனையும் எதிர்க்கிறாங்க. நீ எங்க நாட்டை வந்து நாங்கள் ஆளுவோம், அமெரிக்கா ஆளுவதை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டு பொம்மை அரசாங்கத்தை வச்சு நீ ஆள்றன்னு சொல்லி அந்த கருத்தை விதைக்கிறாங்க. விதைப்பதற்கு அதை மட்டும் சொன்னால் மக்கள் எடுபடாது. ஒரு இஸ்லாமிய கலரை கொடுத்தா தான் என்ன செய்யும், கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மக்களை வென்றெடுக்க முடியும். அதனால் நாங்கள் வந்து இவங்களை காலி பண்ணிவிட்டு ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு அரசை நாங்கள் நிறுவ போகிறோம், கிலாபத்து கலீபா தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம், இஸ்லாமிய சட்டங்கள்லாம் அமுல்படுத்த போகிறோம், அதுக்காக வேண்டி இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புரட்சி ஆரம்பித்தவங்க எந்த மாதிரின்னா ஒரு பெரிய ஆயுத குழுவாயிட்டாங்க. எப்படி ஏமனில் ஹூதிகள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆயுத குழுவாக படிப்படியாக வளர்ந்து உருவாகி என்ன செய்கிறாங்கன்னா இப்போ எல்லா விதமான ஆயுதங்களையும் கையாளக்கூடிய வகையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றிக்கிறாங்க. இப்போ கூட வந்து இந்த தலைநகரம் மாதிரி பெரிய நகரங்கள் தான் அரசாங்கத்தில் இருக்குது. பாக்கி எல்லா கிராமங்களும் நகரத்தை நோக்கி வரக்கூடிய பாதைகள் இருக்குல்ல, அது எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. இந்த ஷபாபுங்கிற ஒரு அமைப்பின் கையில் தான் இருக்குது. அப்போ அந்த நாடு வந்து இன்றைக்கு ஒரு நாடாக இல்லாமல், ஷபாபுங்கிற அமைப்பு சோமாலியாவுக்கு ஆதரவாக இருக்கா? இப்படி சோமாலியா வந்து தனியாகணும், இவங்க யாரும் இருக்கக்கூடாது. அது நல்ல கோரிக்கை தானே? நல்ல கோரிக்கை தான். ஆனால் அமெரிக்காவோட ஆதிக்கம் எப்படி ஒத்துக்கிறோம்? அமெரிக்கா தான் அப்போ அமெரிக்காவோட தான் போராடிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனால் அமெரிக்கா ஆதரவு பெற்றவர்களுக்கு எதிராக தான் போராடுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சோமாலியர்கள் தான் ஆளணும். எதுக்காக வேண்டி ரஷ்யா எதுக்கு நம்மளை ஆள்றான், அமெரிக்கா எதுக்கு மறைமுகம் ஆள்றாங்க, நேரடி ஆளாட்டால் அது வந்து ஆப்பிரிக்க கருப்பருடைய ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது தான் அது. அப்போ அந்த மாதிரி உள்ள நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து ஆயுத புரட்சி எல்லாமே இப்போ பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. 2022 கூட சில பகுதிகளை அந்த அரசு படைகள்லாம் கைப்பற்றினாங்க.
24 திருப்பி அடித்து அவங்களெலாம் விரட்டி விட்டு மறுபடியும் கைப்பற்றிக்கிட்டான். 2024 போன வருஷம் 2024 வந்து பெரும்பகுதி நாடு வந்து ஷபாபு கையில் தான் இருக்குது. ஆனால் அரசுன்னு ஒன்று இருக்குது. அரசின் கையில் வந்து பெரும்பகுதி கிடையாது. பெருநகரங்களை வச்சுருப்பாங்க. பெருநகரங்களில் இராணுவத்தைலாம் குளிச்சு வச்சுருக்க முடியும். அவங்கள தாக்கி அவங்களோட ஆயுதங்களை நிறைய பறிச்சுட்டு போயிட்டாங்க. பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் அமெரிக்காவை போன்ற நாடுகள் கொடுக்குறது, அதையெல்லாம் இந்த குழு வந்து பறிச்சுட்டு போயிடுது. அப்போ என்ன பீரங்கி வருது, குண்டு தயாரிக்கிற உள்நாட்டான எந்த வெளிநாட்டுடைய பயிற்சியும் அவங்களுக்கு கிடையாது. உள்நாட்டிலே அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் உள்ள பகுதியிலே இராணுவ பயிற்சி கொடுக்குறாங்க. ஆயுதம் வெடிகுண்டு தயாரிப்பது, அந்த மாதிரியான விஷயம், துப்பாக்கி தயாரிப்பது எல்லாமே அவங்களே தயாரித்து தான் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு அந்த மாதிரி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ஊதி மாதிரி ஒரு படை, அந்த படை மக்கள் படையை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா வரி நிறைய போடுவாங்க. அவங்க நிர்வாகம் பண்ணணும்ல, அதுக்காக வேண்டி வியாபாரிகிட்டேருந்து அந்த வரி வாங்குறது, கப்பல் போனால் கப்பலுக்கு வரி வாங்குறது, வரி கொடுக்க மறுத்தான்னா கப்பலை கைப்பற்றிக்கிறது, இப்படிங்கிற ஒரு கடற்கொள்ளையாளர்களாக அவங்கள ஆக்குனதுல அமெரிக்காவோட பங்கு. அமெரிக்காவோட தான். இப்போ அந்த நாட்டு மக்கள் தான் கடற்கொள்ளையாக மாறி இருக்காங்க. அந்த நாட்டு ஆளுக்கு தான் அவங்க, அந்த நாட்டு ஆளுக்கு தான். நாட்டு அப்போ அந்த கோபத்தில் தான் வர கப்பல் எல்லாம் அடிச்சு நாடு நடத்துறது காசு வேணும்ல, அதுக்காக வேண்டி எங்க அரசாங்கம் நடத்துறதே கடற்கொள்ளை அடிச்சுதான், கடற்கொள்ளையை தான் அடிச்சது. அந்த சோமாலி இந்த சபாபுங்கிறவங்க ஒரு அரசாங்கம் நடத்துறாங்கல்ல, அந்த அரசாங்கத்துக்கு தான் அது. அரசாங்கத்துக்கு வந்து கடற்கொள்ளையர்களை அந்த அரசு சோமாலியா ஆதரிக்குது. ஆமாம்மா, இது இவங்களை ஆதரிக்கிறாங்கல்ல, இவங்க சப்போர்ட் இருக்கு, போய் கொள்ளையடிச்சுட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம்மா, இப்போ அந்த மாதிரி தான் இவங்களுடைய சப்போர்ட்டர் தான் நடக்குது. ஏன்னாட்டா நம்ம எப்படி நிதி வேணும், சாதாரண மக்கள் நம்ம சொல்ல முடியாது, ஏழை மக்களை. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய வணிக கப்பல் வருதுன்னு சொன்னால் அவனை என்ன செய்வாங்கன்னா, நீ இவ்வளோ கட்டிட்டு கப்பல் நவட்டும்பாங்க, முடியாதுமா, எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அவன் ஒரு தொகையை கொடுத்தானா போடான்னு விட்டுருவாங்க. அங்கே வரி வசூலிப்பதை ஒரு வித்தியாசமாக வசூலிக்கிறாங்க. ஒரு வரி வசூல் தான், வரி வசூல் தான், அதை வித்தியாசமாக பண்ணுறாங்க. அதன் மூலம் தான் உங்களுக்கு வருமானமே. அடிக்கடி இந்த இந்தியா கப்பலை கூட ஒரு கப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. காசை கொடுத்தா விட்டுருவாங்க, அதுக்குரிய கட்டணம் நிர்ணயித்து வச்சுருக்காங்க, அதை கொடுத்தா விட்டுருவாங்க, இல்லைன்னா கப்பலை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு வைங்களேன். அதில் வந்து இப்போ என்னென்னு கேட்டால் வறுமைக்கு காரணம் தான். என்னென்னு கேட்டால் ஒழுங்கான அரசாங்கம் இல்லை. ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னா அரசாங்கத்துக்கு சண்டை போடுறதுக்கு செலவு சரியாக இருக்குது. உள்நாட்டில் இவங்களை அடிச்சு, ஆனால் முஸ்லீம்ஸ் தான், எல்லாம் முஸ்லீம் தான், முஸ்லீம் நாடு தான். ஆமாம், படிப்பறிவு. ஆனால் இஸ்லாத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா? இஸ்லாத்தில் வந்து அவங்க வந்து சன்னி பிரிவில் இந்த ஷாஃபின்னு சொல்லுவாங்க, ஷாஃபி மதுஹபுண்டு, அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே. ஷாஃபி மதுஹப்னா வந்து இஸ்லாத்தில் ஹராமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இஸ்லாத்தில் அதெல்லாம் பிரிவுலாம் கிடையாது. ஆனால் இவங்க வந்து ஒரு நல்ல பிரிவானா, ஆனால் ஓரிரை தான், ஓரிரை கொள்கை. உருவத்தை வணங்க மாட்டாங்க, உருவ வழிபாடுலாம் இல்லை. அங்கே பருதாலாம் கிடையாதுல்ல, அங்கே கிடையாது. அது பருதா கிடையாதுன்னா இந்த பருதாங்கிறது இந்த கருப்பு ஆடை கிடையாது, தவிர தலைக்கு அந்த அது ஸ்கார்ஃப் போட்டுக்குருவாங்க. அது முகம் கை மாதிரி தெரிகிற மாதிரி ஆடை அணிஞ்சிக்கிடுவாங்க. ஆபாசமா ஆடையெல்லாம் அணிய மாட்டாங்க, இந்த இடுப்பு தெரிகிற மாதிரி. சோமாலியாவில் அப்படி கிடையாது. ஆனால் உழைக்கும் பெண்கள் தானே, உழைக்கும் பெண்கள்கிட்ட நீங்கள் ஆடை கட்டுப்பாடு இல்லை. இஸ்லாத்துலையும் இப்படி சொல்லலை, இல்லை, கை தெரியலாம், முகம் தெரியலாம், அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. தப்பு செய்பவர்கள் தான் முகத்தை மறைப்பார்கள்னு இஸ்லாத்தில் இருக்கலாம், முகத்தை மறைக்கக்கூடாது அப்படின்னு. முகத்தை மறைக்கக்கூடாது இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் முகத்தை மறைக்கக்கூடாதுன்னு இருக்கு. தப்பு செஞ்சவன் தானே முகத்தை மறைக்கணும். ஆமாம், தப்பு. நம்ம காரணம் சொல்லுவோம், ஏன் அப்படி சொல்கிறோம், நீ ஏன் மறைக்கிற, அடையாளம் காட்டுவதுக்கு ஏன் மறைக்கிற, நம்ம சொல்கிறோம். அதை அந்த காரணத்தை சொல்லி இஸ்லாம் சொல்லிட்டு அந்த முகத்தை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுது, அப்படிங்கிற விஷயம். அதனால வந்து அங்கே உள்ளவங்க இப்போ தொழுகை மற்ற விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பாங்க. வறுமைங்கிற வறுமை தான் கண்டிப்பாக. என்னென்னு கேட்டால் இவன் பகுதியில் உள்ளவனும் ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு தான் காசை பூரா வரியை பூரா செலவழிக்கிறான். அரசாங்கம் நடத்துகிறவனும் வர்ற காசு பூராவுமே ஆயுதங்களுக்கு தான் செலவு செய்கிறான். ஆயுதங்கள் பிடிச்சி அவனுக்குள்ளே தாக்கி கொள்வது, அது நின்றுட்டாலேயே நல்ல ஒரு ஆட்சி. இந்த அவருடைய ஆட்சியில் எந்த ஒரு வறுமையுமே இருக்கலை. யார் அந்த சோசலிச தோகடி வந்தார்ல, அவருடைய 7 வருஷம் ஆட்சியில் வந்து எந்த வறுமையும் இல்லாமல் தான் இருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ என்னென்னா சாப்பாடுக்கே வழி இல்லாத அளவில் தான் அவங்க அது உண்மைதான். இது என்னென்னா அது அந்த ஒரு கடல் வளம், அந்த கடல் பாதுகாப்பு எல்லையாக இருக்கிறதுனால உலக நாடுகள் அது உறுத்துது. அதை வந்து எகிப்து அதை சம்பாதிக்கிறனால ஏதோ சம்பாதிக்கிறான். எகிப்துடைய வருமானமே சுயஸ் கால்வாய் தான். எகிப்துக்கு வருமானம் வருது இல்லையா, அந்த கடலில் ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி அதன் வழியாக நீங்கள் கப்பலை கொண்டு போங்க, ஒரு பல கிலோமீட்டர் மிச்சமாகும்னு சொல்லி அவங்க சுயஸ் கால்வாய் உண்டாக்குனாங்க. அந்த கால்வாய் வழியாக போனால் தான் நம்ம கம்மியான சேது சமுத்திரம் மாதிரி. ஆமாம் ஆமாம், அப்படிங்கிற வருமானத்தை, சுற்றுப்பாதை குறைவு. ஆமாம், அதே அந்த மாதிரி செஞ்சுட்டா உலகத்தில் வளமான நாடாக போயிடும் சோமாலியா. ஆமாம், சோமாலியா ஒரு அரசாங்கத்தை சோமாலியா மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த கடல் வழியை அந்த வழியை தாண்டி தான் எல்லா கப்பலும் போக முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு 100கணக்கான கப்பல் ஒரு நாளைக்கு போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால்
அதில் வரக்கூடிய வரியிலேருந்து என்ன செய்யலாம், செழிப்பான ஒரு நாடை கொண்டு வந்துடலாம். நிர்வாகம் இல்லை, அந்த நாட்டில் வந்து சரியான நிர்வாகம் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாடுன்னு சொல்ல இயலாது. ஒரு 30-40% கவர்மெண்ட் இருக்குது. இல்லை, அந்த சூயஸ் கால்வாய் அதை வந்து சோமாலியா வழியா போகிற மாதிரி வச்சுட்டா பிரச்சனை இல்லை. சுயஸ் கால்வாய் இல்லை, சுயஸ் கால்வாய் அது மாதிரி அது மாதிரி என்ன செய்யணும்னா அந்த சோமாலிய அரசாங்கம் வந்து எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் எங்களுக்கு வரி விதிச்சுட்டு போகணும்னு அந்த உரிமை இருக்குது. இப்போ ஹுர்முஸை கடந்து போனால் ஈரானுக்கு வரி கட்டுறாங்கல்ல, சுயஸில் அது மாதிரி வந்து இவனுடைய எல்லையை கடந்து தரமாட்டேங்கிறான் அமெரிக்காக்காரன் அவன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால இவங்க திருடுறாங்க. அதான் திருடுறாங்க, இவங்க அதை வேலையை செய்கிறாங்க. அதனால ஒரு இஸ்லாமிய நாடு திருடுறது அப்படிங்கிறது ஹராம்ல, தடை செய்யப்பட்டது. திருடுறது என்பது என்னன்னு கேட்டால், நான் ஒரு கவர்மெண்ட்டு நான் அறிவிச்சுக்கிட்டு வரி போட்டால் திருட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து அரசாங்கம் வந்து உங்கள் சொத்தை பறிமுதல் பண்ணுறதை திருட்டாது. ஒரு அரசாங்கம் வந்து உங்கள் சொத்தை பறிமுதல் பண்ணிட்டு போகுது, திருட்டான்னு சொல்லுவீங்களா? ஒரு சட்டத்துக்கு அதை இப்ப விமர்சிக்கிறாங்க, நம்ம அரசுகள் வரிங்கிற பேர்ல திருடுதான் விமர்சனம் இருக்கு. ஆமா, வரி பயங்கரவாதம் தானே சொல்றாங்க, வரி பயங்கரவாதம் போடுற வரியெல்லாம். ஆனா அதை திருட்டுன்னு சொல்ல முடியாது. லீகலான ஆக்ஷன். ஏன்னா அவங்க வந்து அவன் நாட்டை நடத்துவதற்கு காசு வேணும். காசு வரி பண்ணால் அந்த ஏழை மக்கள்கிட்ட வரி வாங்க முடியாது. அப்போ இந்த மாதிரி பெரிய கொளுத்த பணக்காரங்கள் தான் கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து நம்ம வரி வாங்குவோம் அப்படிங்கிறதுக்கு தான் செய்கிறாங்க. கொள்ளையடிச்சு வாழ்கிறதுக்கு அவங்க செய்யலை. அவங்களும் ஒரு நிர்வாகத்தை 60% நிர்வாகம் கையில் வச்சுருக்கிறாங்க, 40% அவங்க கையில் இருக்குது. 60% வந்து கிராமங்கள் எல்லாமே இவங்க ஷபாபு கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அவங்க அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை குறைஞ்சளவுக்காக செய்யணுமா இருந்தால் அதுக்கு வருமானம் வேணுங்கிறது தான் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஷபாபு இயக்கம் தான் போய் கொள்ளடி. கடல் கொள்ளையர்கள்னு அமெரிக்காக்காரன் வைக்கிற பேர் அது. கடல் கொள்ளையர்கள் இல்லை, ஷபாபுங்கிற ஒரு இன்னொரு போட்டி அரசாங்கம்னு சொல்லலாம். அதான் போட்டி அரசாங்கம் இருக்கிற அரசாங்கத்துக்கு போட்டி. இப்போ யமன்காரன் செய்கிறான்ல, எதுக்கு இப்போ இருக்கிற அரசு அமெரிக்கா கைப்பாவையா இருக்குது சோமாலியாவில். ஆமாம். இப்போ ஏமன் இருக்குல்லங்க, ஏமனில் ஒரு அரசாங்கம் இருக்குல்ல, ஹவுதி தனியாக இருக்கான். ஹவுதி தனியாக. ஏமன் அரசாங்கத்தை வந்து சவுதி ஆதரிக்கிறான், ஐநா சபை அங்கீகரிச்சிருக்கிறது. ஹவுதி அங்கீகரிக்கலை. அங்கீகரிக்காட்டாலும் ஹவுதி கண்ட்ரோல்லாம் செங்கடல் இருக்கு. மரண தண்டனை கொடுக்கறதுல இருந்து சட்டங்களை நிறைவேற்ற ஹவுதி கண்ட்ரோல். அவனை கடந்து தான் செங்கடல் நீ கடக்க முடியும். அந்த மாதிரி எப்படி ஹவுதிகள் எப்படி செங்கடலில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அந்த மாதிரி இந்த ஷபாபுங்கிறவங்க அவங்க கடல் எல்லையில் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்க அதனுடைய வருமானத்தின் மூலமாக நம்ம நாட்டை நடத்துவோங்கிறாங்க. நாங்கள் தான் நாடுங்கிறாங்க. சொல்ல ஹவுதி வந்து ஒரு நாட்டின் சார்பாக பேச முடியாது, அமெரிக்கா நாடு சார்பாக பேச முடியாது, இவங்களும் பேச முடியாது. இவங்களும் நாடற்றவர்கள் தான் சொல்ல போனால். ஐநா அங்கீகரிச்சாதானே நாடுன்னு வரும். சோமாலியாவை அந்த இதில் வராது. சோமாலியா வரும், அந்த அது அமெரிக்கா கைப்பாவை அந்த அரசு, அந்த பொம்மை அரசாங்கம் வரும், சபாபு வராது. இவங்க வர மாட்டாங்க. இவங்க கையிலையும் ஒரு பெரும்பகுதி இருக்கிறது, இவங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. சரி சரி. அந்த ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் இந்த வறுமை இல்லாமல் போயிடும். ஓரளவுக்கு ஒரு என்ன இதுக்கு செலவழிக்கிற நிப்பாட்டினாலே எவ்வளோ நலத்திட்டங்கள் செய்யலாமாங்க. இராணுவத்து உள்நாட்டில் சண்டைக்கு இந்த ஆயுதங்கள் வந்து என்னைக்காவது போர் வந்தால் அதுக்கு தான் ஆயுதம் நமக்கு தேவைப்படும். அதுக்கே செலவழிச்சிட்டு இருக்க முடியாது. உள்நாட்டு சண்டை வந்தால் டெய்லி செலவழிச்சிட்டு இருக்கணும். இப்போ இந்தியாவில் எவ்வளோ ஆயுதம் வச்சுருக்கிறோம், எதாவது யூஸ் பண்ணுறோமா? இந்த பாகிஸ்தானில் ஆயுதம் வச்சுருக்கான், யூஸ் பண்ணுறான், நான் வச்சுருக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ என்னைக்காவது சண்டை வந்தால் தான் சண்டை 10 வருஷத்தில் வரும், 100 வருஷத்தில் வரும், வராமல் கூட போயிடும். அந்த ஆயுதங்கள்லாம் அப்படித்தான் இருக்குது உலக நாடுகளில். இங்கே சோமாலியாவில் எப்படி இருக்குன்னு கேட்டால் இவனை ஒழிக்கிறதுக்கு டெய்லி சண்டை போட வேண்டியிருக்கு. டெய்லி சண்டை. அதனால தான் அது இவ்வளோ வறுமையாக எல்லா பணமும் சண்டைக்கே செலவாகுது, 2 தரப்புலையும். கண்டிப்பாக. சோமாலியாவினுடைய 1400 ஆண்டுகால வரலாறு ஏன் இந்த பூமி மட்டும் இப்படி பற்றி எரிந்து கொண்டே இருக்குதுங்கிறதுக்கான அந்த கொடூரத்தை, அவலத்தை திட்டமிட்டு அவர்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மேற்குலகத்தினுடைய அந்த கொடூர மனநிலையை இங்கிருந்து பார்த்தா என்னடா கொலகார பயலுக்கு 50 பேரும் கடற்கொள்ளைமா, அப்புறம் முஸ்லீம் நாடெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த பார்வைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையான அரசியல் என்னங்கிறத நம்ம எல்லா மக்களுக்கும் புரியும்படி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க.